வணக்கம் நண்பா. 5/7/24 கேஎல் கெஸ்ஸிங் ஒன்லி டைம் பாஸ். நண்பா இப்போ 5ஆம் தேதி இன்னைக்குள்ள சார்ட்டு நண்பா. இன்னைக்குள்ள சார்ட்டு, இந்த சார்ட்டை நோட் பண்ணிங்க. இந்த சார்ட்டில் இருந்து உங்களுக்கு எதுனா ஒரு போர்டு, ஏ போர்டோ சி போர்டோ இல்லை பி போர்டோ எதுனா ஒரு போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பி போர்டு வந்து 3 உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, 3க்கு பக்கத்தில் இந்த 2த்துலேருந்து தான் நண்பா பிசி எடுக்கணும். இதுலேருந்து இசட் போர்டும் ஏ போர்டும் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 3 சி போர்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, 3க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து, பி போர்டு உங்களுக்கு 3 கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 3க்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சி போர்டுக்கு வைக்கணும். எப்படி தெரியுமா வைக்கணும்? 63, 39, 43 அப்படி வைக்கணும் நண்பா. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிசி வந்துடும். டெய்லியும் பாருங்கள், இப்படி தான் அடிச்சிருப்பாங்க. இன்றைக்குள்ள சார்ட் இது. இன்னைக்கு சார்ட்டில் நமக்கு வந்து ஏ போர்டு வந்து 3 இல்லைனா 2 நண்பா. அப்படி 3 வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்போசிட். நேற்று நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ நண்பா. நேற்று நம்ம ஏ போர்டுக்கு வச்சுருப்போம் 6, இசட் போர்டு ஆப்போசிட்டும் கொடுத்துருப்போம் 4, 6. ஏ போர்டுக்காக தான் 2, 1, 6 வந்துச்சுன்னா 56, 24, 46, 16 4 நம்பர் தான் கொடுப்போம். 4 நம்பரில் இசட் போர்டும் ஏ போர்டும் நம்ம கட்சிச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு நாளும் அப்படி தான் பண்ணுறோம். இப்போ நமக்கு இது இந்த சார்ட்டெல்லாம் வச்சு இதில் எடுத்துருக்கேன் நண்பா. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்பர் தரேன். டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு நண்பா. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து போடுங்க. இந்த 29 பிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 229, 479, 749, 347, 547 இது எல்லாமே மந்த்லி சார்ட்டில். இந்த நம்பர் மந்த்லி சார்ட்லேருந்து எடுத்துருக்கேன் நண்பா, இந்த நம்பர். அப்புறம் ஏ போர்டுக்கு 5 வந்துச்சுன்னா ஆப்போசிட் கொடுத்துருக்கேன் 65, 75, 95, 25. ஏ போர்டுக்கு 3 வந்துச்சுன்னா பிசி வந்து 25 இல்லை 75. இந்த செட்டை நீங்கள் வச்சு பிசியில் இந்த நம்பர் 25, 75. அதேமாரி ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா 65, 75, 25, 95 ஒரே நம்பர் 47. இன்றைக்கி ஆல் போர்டில் கண்டிப்பாக 0 இருக்குது நண்பா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 2 நம்பர் தரேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 2 நம்பர் எங்கே எழுதலாம் நண்பா? இன்னி இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன் நண்பா. உங்கள் கணக்கில் நினச்சின்னா மிஸ் பண்ணுறாதீங்க. 3431 6031. இயர்லி சார்ட்டில் இந்த 2 நம்பர் வருது நண்பா. இயர்லி சார்ட்டில் இந்த 2 நம்பர் வருது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேல இன்றைக்கி இதுதான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நம்பர் வருது. இது வந்து இதுவும் வீக்லி சார்ட்டில் தான் வருது. 7577, அதே 7575 ஃபேன்சி நம்பர்ஸ். 7575, 7577, 6031, 3431. ஓகே நண்பா, ஒரே நிமிஷம். நம்ம போன வாரம் வீக்லி சார்ட்டு நமக்கு என்ன அடித்தாங்க? போன வாரம் நமக்கு 903276 அடிச்சிருக்காங்க. இந்த 6லேருந்து தான் ஸ்டார்ட் நமக்கு. இந்த 6 கூட இருக்கிற நம்பரை தான் நான் எடுத்திருக்கேன். இது வீக்லி சார்ட் மெத்தட் நண்பா. நமக்கு புதுசாக 6 இந்த இடத்துல எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் மார்க் பண்ணியிருப்போம் பாருங்கள். நான் சொல்லலை உங்களுக்கு வீக்லி சார்ட் மெத்தடு. இந்த 6க்கு கூட இருக்கிற நம்பர் கன்ஃபார்ம் வந்து எதனா ஒரு போர்டில் உட்கார நண்பா. 7, 9 இதெல்லாம் வச்சு தான் நண்பா இது எடுத்துருக்கேன். வீக்லி சார்ட்டாக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. டிஸ்பிளேல ஒரு 4 நம்பர் தரேன் நண்பா, மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர். ஓகே, பாய் நண்பா.